முஸ்லிம்களுக்கு எதிராக, ஈமானை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு எதிராக கவிதை படித்து ஒரு போருக்கான தயாரிப்பை செய் என்று கூறுகிறார். இன்னும் மக்காவில் உள்ள ஜுபைர் இப்னுல் முத்தஇம் தன்னுடைய அடிமையான ஹபஷி வஹ்ஷியை அழைக்கிறார். வஹ்ஷி, நீயும் இந்த போருக்கு செல்ல வேண்டும். சென்று என்னுடைய சாட்சாவை அந்த முஸ்லிம்கள் எப்படி கொலை செய்தார்களோ அது போன்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாட்சாவாகிய ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலீபை நீங்கள் கொலை செய்தே ஆக வேண்டும். அப்படி நீ கொலை செய்தால் உன்னை நான் விடுதலை செய்வேன் என்று ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த தயாரிப்பை செய்கிறார்கள். மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பனு கினானாவுடைய கோத்திரத்தார்கள், அஹ்லு திஹாமாவுடைய கோத்திரத்தார்கள், மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பலமான குறைஷி குடும்பத்தோடு இணைந்த காஃபிர்கள், அஹ்லு திஹாமா, பனு கினானா போன்ற கோத்திரத்தார்கள் எல்லோரிடத்திலும் உதவியை தேடுகிறார்கள். இப்படி மக்கா முழுக்க ஒன்று சேருகிறது. எல்லா அரபுகளும் ஒன்று சேருகிறார்கள். 3000 பேர் இந்த போருக்காக தயாராக இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. 3000 பேர், 3000 ஒட்டகங்கள், 200 குதிரைகள், 700 கவச ஆடைகளை அணிந்த போர் வீரர்கள். இப்படி மக்காவுடைய படை முழுவதும் தயாராகி மதீனாவை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறது. அபூ சுஃபியான் ஷாமில் இருந்து மக்காவிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்த அபூ சுஃபியான் இந்த போருக்கு தலைமை தாங்குகிறார். அவரோடு சேர்ந்து அவருடைய மனைவியையும் அழைத்துக் கொள்கிறார். ஹிந்த் பின்த் உத்பா இப்னு ரபீஆ அவர்களையும் அழைத்துக் கொள்கிறார். அபூ சுஃபியான் தன்னுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய படைக்கு ஹாலித் பின் வலீதை தலைவராக ஆக்குகிறார். இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய படைக்கு இக்ரிமா இப்னு அபி ஜஹல், அபூ ஜஹலுடைய மகனாகிய இக்ரிமாவை பின்னால் சஹாபியாக மாறுகிறார், அவரை தலைவராக ஆக்குகிறார்.